வணக்கம் வீவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 5. மகாராஜா பரீட்சித்து பெற்ற சாபம். பரீட்சித்து மன்னன் ஒரு நாள் காட்டை நோக்கி வேட்டையாட சென்றார். நாட்டு மக்களை துன்பப்படுத்தும் கொடிய மிருகங்களை வேட்டையாடினான். அவனுக்கு பசி தாகம் ஏற்பட்டது. அதனால் நாட்டிற்கு திரும்ப தொடங்கினான். ஆனால் வரும் வழியில் மிகவும் களைப்பு ஏற்பட்டது. அதனை போக்கிக் கொள்ள அங்கும் இங்கும் அலைந்தான். அப்பொழுது ஒரு முனிவரின் ஆசிரமம் அங்கு இருப்பது கண்டான். அந்த ஆசிரமத்தில் முனிவர் ஒருவர் நிஷ்டையில் அமர்ந்திருப்பதை கண்டான். அவர் பெயர் சமீக மகரிஷி. அங்கு அவரை தவிர மன்னனை வரவேற்க ஒருவரும் இல்லை. ரிஷியை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் அவர் அருகே சென்று தனக்கு தண்ணீர் கொடுக்கும்படி கேட்டான். ஆனால் முனிவரோ மௌனமாக நிஷ்டையில் இருப்பதை கண்ட மன்னன் மேலும் மேலும் தன் களைப்பை போக்கும்படி முனிவரிடம் கேட்டான். பசி தாகம் இவற்றிற்கு ஆட்பட்டிருந்த பரீட்சித்து மன்னன் இதனால் கோபமடைந்தான். நல்ல ஒரு அரசனின் கோபத்திற்கு எது காரணம்? வேட்டைக்கு வந்த மன்னனின் தலையில் தங்க கிரீடமும் இருந்தது. சரியான நேரம் பார்த்து அந்த தங்க கிரீடத்தில் கலிபுருஷன் வந்து அமர்ந்தான். நாட்டு மக்களை வழி தவறி செல்லாமல் காப்பாற்றிய பரீட்சித்து மன்னனுக்கோ இது ஒரு சோதனை காலம். மன்னனுக்குரிய மரியாதையை கொடுக்காவிட்டால் போகட்டும், ஆனால் குடிக்க தண்ணீராவது கொடுக்கக்கூடாதா என்று எண்ணிய மன்னனுக்கு கோபம் வந்தது. இந்த மகரிஷி உண்மையில் நிஷ்டையில் இருக்கிறாரா? நான் வந்தது கூட தெரியாதா? இதனை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என முடிவெடுத்தார். உடனே அருகில் கிடந்த இறந்து போன பாம்பு ஒன்றை தன் அம்பின் நுனியால் தூக்கி ரிஷியினுடைய கழுத்தில் மாலையாக போட்டான். அப்பொழுதும் முனிவர் அசையவில்லை. கண் மூடிய நிலையிலேயே இருந்தார். அவர் நிஷ்டையில்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு மன்னன் நகருக்கு திரும்புகிறான். சமீக மகரிஷிக்கு ஸ்ருங்கி என்னும் மகன் இருந்தான். இந்த சமயம் அவன் வெளியே சென்றிருந்தான். சற்று நேரம் கழித்து ஆசிரமம் திரும்பியவன் தன் தந்தையின் கழுத்தில் இறந்து போன பாம்பு மாலையாய் கிடைப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அளவற்ற கோபம் கொண்டான். இந்த அடாத செயலை செய்தவனை தண்டிக்கின்றேன் என்று சபதமிட்டான். என் தந்தைக்கு அபச்சாரம் செய்தவன் இன்றைக்கு 7வது நாளில் பாம்புகளின் அரசனான தட்சகனால் தீண்டப்பட்டு மரணமடைவான் என்று சாபமிட்டான். சற்று நேரத்தில் சமீக மகரிஷி நிஷ்டை கலைந்தது. பார்த்த பொழுது தன் கழுத்தில் உயிரற்ற பாம்பு தொங்குவதையும் மற்றும் அது எப்படி தன் கழுத்தில் வந்தது என்பதையும் தன்னுடைய தவ பலத்தால் அறிந்து கொண்டார். தன் மகன் ஸ்ருங்கி மன்னனை சபித்ததையும் உணர்ந்தார். உடனே மகனை அழைத்து கண்டித்து பேசத் தொடங்கினார். மகனே ஸ்ருங்கி, நீ செய்த காரியம் சரியானது அல்ல. மன்னனை சபித்தது முறையற்றது. நீ அவனை சாதாரணமானவனாய் நினைக்க வேண்டான். அவன் மகாவிஷ்ணுவின் அம்சம். அவன் தன் நாட்டு மக்களை கலிபுருஷனிடமிருந்து காப்பாற்றி நல்ல முறையில் ஆண்டு வருகிறான். அவன் இருக்கும் வரையில் நாடு சுபிக்ஷமாக இருக்கும். அவன் அறியாமல் செய்த சிறிய குற்றத்திற்கு மிக பெரிய சாபம் கொடுத்து விட்டாயே என வருந்தினார். ஸ்ரீ கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்க சொல்லி பின்பு மன்னனிடம் சென்று சாபம் கொடுத்துள்ள செய்தியை தெரிவித்து மன்னனிடமும் மன்னிப்பு கேட்டு வரும்படி அனுப்பி வைத்தார். இதற்கிடையில் அரண்மனை திரும்பிய மன்னன் தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றி வைத்தான். உண்டு பசியாறினான். சற்று நேரத்தில் தன் பழைய நிலைக்கு வந்தான். அப்பொழுது காட்டில் மகரிஷி ஒருவரை தான் அவமதிப்பு செய்தது நினைவிற்கு வந்தது. களைப்பின் காரணமாய் கோபப்பட்டு மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமே என வருந்தினான். நான் செய்த பெரிய குற்றத்திற்கு எனக்கு தண்டனை கிடைக்கட்டும். அந்த பாவம் என்னையே சேரட்டும். என் பிள்ளைகளை போய் சேர வேண்டாம். நானே அதனை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். அது தனக்கு உடனே வரவேண்டும் என எண்ணினார். அதே நேரத்தில் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் முனிகுமாரன். மன்னரை சந்தித்து தன்னுடைய சாபத்தையும் எடுத்து கூறி மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான். மகாராஜா பரீட்சித்து சாபத்தினை சந்தோஷமுடன் ஏற்றுக்கொண்டார். தனக்கு இன்னும் 7 நாட்களில் மரணம் உண்டாகப் போகின்றது என்பதை கேள்விப்பட்ட மன்னனுக்கு பயம் ஏற்படவில்லை. மாறாக அதற்குள் நல்ல வழியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய பாவம் தன் சந்ததியை பற்றாமல் தன்னோடு போயிற்றே என்று மகிழ்ந்தான். உலகப்பற்று யாவற்றையும் உடனே உதறி தள்ளினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையே சதா காலமும் சிந்திக்க தொடங்கினான். தன்னுடைய மூத்த மகனான ஜனமேஜயனுக்கு பட்டம் சூட்டி அஸ்தினாபுரத்தின் ஆட்சியை ஒப்படைத்தார். பின்னர் கங்கை கரையில் தன் இறுதி நாட்களை கழிக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கங்கை கரையை சென்றடைந்தான். தனக்கு சாபமாக கிடைத்த 7 நாட்களையும் மகாராஜா பரீட்சித்து எப்படி பயன்படுத்தினார், அதற்கு யாருடைய உதவியை அணுகினார் என்பதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 6 நாளை காண்போம். பரீட்சித்து மகாராஜா சிறந்த தர்மவானாக இருந்த போதிலும் அவனுக்கு ஏன் இப்படி ஏற்பட்டது என்று நம்மில் பலரும் நினைக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தபோது தர்மபுத்திரரும் தர்மத்தின் வழியே நடந்தார். ஆனால் அவருக்கு பாகவதம் கிடைக்கவில்லை.
அர்ஜுனனும் கண்ணனுடனேயே எப்பொழுதும் இருந்தார். அவருக்கும் பாகவதம் கிடைக்கவில்லை. ஆனால் அதே சந்ததியில் வந்த பரீட்சித்து மகாராஜாவை பகவான் தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொருவருடைய பிறப்பிற்கும் செயலுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்தினை கேட்பதற்கு தகுந்த ஒருவராக பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பரீட்சித்து மகாராஜா. பிறந்தவுடனேயே ஸ்ரீ கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்ட பரீட்சித்தை பகவான் நினைத்திருந்தால் இப்பொழுதும் காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் பகவான் பரீட்சித்தை உலகறியச் செய்தார். நமக்கு புராணத்தை உலகறிய செய்த பெருமை பரீட்சித்தையே சாரும். பக்தி வாழ்க்கை வாழ்வது எப்படி, பக்தி செய்து பகவானை சரணடைவது எப்படி என்பதனை பரீட்சித்து மூலம் நாம் இனிவரும் பாகவத தொகுப்பில் தெரிந்து கொள்வோமா? நன்றி, வணக்கம்.